வணக்கம். நான் உங்கள் தையல் நாயகி. குக்கரில் ஈஸியாக எப்படி சக்கரை பொங்கல் செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பொன்னி பச்சரிசி நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம அளந்து வச்ச பச்சரிசியை குக்கரில் போட்டுக்கலாம். அடுத்து 1/4 டம்ளர் பாசி பயிரை எடுத்து நம்ம வெறுங்கடாயில பொன்னுரவலா வறுத்து குக்கரில் போட்டு நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாம். நம்ம கழுவிட்டு வந்த பாசி பயிறு பச்சரிசி இதோட 2 டம்ளர் நம்ம தண்ணி வைக்கணும். அளவு சிலவங்க தண்ணி வச்சுப்பாங்க. நான் 1 டம்ளர் பால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 1 டம்ளர் பால் மறுபடியும் 1.5 டம்ளர் தண்ணி ஆன் பண்ணிட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் நம்ம வச்சுக்கலாம். இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு இந்த மண்டவெல்லாம் இந்த கலர்ல இருக்கிறதா நல்லா இருக்கும். மற்றபடி வேற வெள்ளை கலர் வெள்ளம்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காது. இந்த கலர்ல இருக்க வெள்ளமே வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் பாசி பயிர் போட்டுருந்தோம். அதுக்கு நம்ம 2 டம்ளர் வெல்லம் வச்சுக்கணும். பொடி பண்ணி வெல்லத்தை போட்டுக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி, வெல்லம் பாகு காய்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அதுக்கு கொதிச்சு கொஞ்சம் கரைஞ்சாலே போதும் நம்மளுக்கு. அது இப்போ நெய் நம்ம ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு போடுறது நம்மளுடைய விருப்பம் தான். நெய் உருவினோம்னா முந்திரி பருப்பு முதல்ல போட்டுக்கணும். நெய் காஞ்சி பிறம் போட்டா தீஞ்சு போயிடும். அதனால முதல்ல போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் ஒரு 50 கிராம் முந்திரி போல போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய விருப்பம் முந்திரி எவ்வளவு போடணும்னு போட்டுக்கலாம். சிலவங்க திராட்சை போடுவாங்க. எனக்கு திராட்சை போட பிடிக்காது. அதனால நான் போடுறது இல்லை, முந்திரி மட்டும்தான் போடுவேன். இதுதான் ஜாதிக்காய். இந்த அளவுக்கு ஜாதிக்காவை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும். இதை ஏலக்காவோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுப்போம். கோல்டன் கலர் வந்துச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம இதை வடிகட்டி மறுபடியும் நம்ம கொதிக்க வச்சு நம்ம வேக வச்ச அரிசி இதில் போட்டு கலரணும். போய் வடிகட்டி வந்துடலாம். இப்போ வெள்ளைப்பாகு நம்ம வடிகட்டின வெல்லம் கொதிச்சிட்டு இருக்கு. தேங்காய் நம்மளுடைய விருப்பம் தான், போடுறது போடாததும். இப்போ நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி போட்டுட்டு இருக்கேன். தேங்காய் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சக்கரை பொங்கல். இப்போ குக்கர் 3 விசில் வச்சு நம்ம எடுத்துட்டோம். நம்ம வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா அழகா வெந்து வந்துச்சு. இப்போ இதை எடுத்து வெள்ளைப்பாகு கொதிச்சிட்டு இருக்கு, அதுல போட்டு நம்ம குக் பண்ணணும். இப்போ நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பையும் நம்ம வெள்ளைப்பாகுல போட்டுக்கோம். சிம்லயே வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆன உடனே கரெக்டா இறுகி வரும். நெய் போட்டு நம்ம முந்திரி ஏலக்காய்லாம் போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதான். இப்போ சக்கரை பொங்கல் செய்யும்போது நல்லா பால் ஊற்றி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். திருப்பதியில கொடுக்குற பிரசாதம் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. சக்கரை பொங்கல் நல்லா செட் ஆகி வந்துச்சு. நம்ம ஏற்கனவே முந்திரி வறுத்த நெய் இருக்குல்ல, 4 ஸ்பூன் எடுத்தேன். அதுல வறுத்துட்டு மிச்ச நெய்யை அதில் ஊற்றிடுறேன். கிளறி கொடுத்துட்டு ஒரு 6-7 ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டிருக்கேன். இதுல ஜாதிக்காய் அதையும் போட்டு பொடி பண்ணி போட்டாச்சு. பச்சை கற்பூரம் இது ரொம்ப போடக்கூடாது. இது கோயில் பிரசாதமா இருக்கு. துளியோண்டு போட்டு கோல்டன் ப்ரௌன் வறுத்த முந்திரிய ஊற்றி இறக்கிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு நெய் வேணும்னா கூட 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப நெய் பிடிக்கும், அதனால கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். சக்கரை பொங்கல் பார்க்கறதுக்கே தேவாமிருத மாதிரி இருக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எழுதி பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு பார்த்தோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.